எனக்கு கஷ்டம் வரும்போது நான் அடிக்கடிக்கு இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருந்தேங்க. இந்த 3 மந்திரத்தை மட்டும் அடிக்கடிக்கு உச்சரிப்பேன். சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ஓம் சரவண பவ ரவண பவ சவண பவ சரண பவ சரவ பவ சரவண பசரவண இது ஒரு மந்திரம். இன்னொரு மந்திரம் பார்த்துட்டிங்கன்னா, ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேசன் முகனே சடாஸ்ரனே என் வாக்கிலும் என் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவாஹா. இந்த மந்திரத்தை ஒன்று உச்சரிப்பேன். இன்னொரு மந்திரம் பார்த்தீங்கன்னா, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த மந்திரத்தையும் உச்சரிப்பேன் அடிக்கடிக்கு. உண்மையாக சக்தி வாய்ந்த மந்திரங்கள். இந்த 3 மந்திரமும் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த மந்திரம், ரொம்பவே நல்ல மந்திரம். இதை நீங்கள் அடிக்கடிக்கு உச்சரிக்கிறதுனால உங்களுக்குள்ள மன கஷ்டமோ மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க, மன கஷ்டத்தோடு இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இருக்கீங்கன்னா இந்த மந்திரத்தை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு வழியை காட்டும் அந்த மந்திரம். ஏன்னா இதை உச்சரிக்கிறதுனால முருகர் உங்களை நெருங்கி வராருன்னு தான் அர்த்தம். நம்மளே அறியாமல் இந்த மந்திரத்தை என்னையே அறியாமல் இந்த மந்திரத்தை நான் உச்சரிச்சிருக்கேன் நிறைய தடவை. அதனால் எந்த ஒரு கஷ்டம் பிரச்சனை எந்த ஒரு சூழ்நிலையாகட்டும் இந்த ஒரு மந்திரத்தை நான் சொல்கிற இந்த 3 மந்திரத்தை அடிக்கடிக்கு உச்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். இது நான் சாதாரணமாலாம் சொல்லலைங்க. இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நம்புங்க, முழுமையாக நம்புங்க. முருகரை முழுமையாக நம்பினவங்களுக்கு அந்த முருகர் இருக்கார், அவ்வளோதான். சந்தேகம் வேண்டாம். வேண்டுதலை வச்ச பிறகு முருகர்கிட்ட சந்தேகம் மட்டும் பட்டுறாதீங்க, விட்டுருங்க. முருகர் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடலப்பா, நீ பார்த்துக்கோ, விட்டுருங்க, அவ்வளோதான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.